ஆதியாகமம் 31:14 வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாளிலே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். பூரணராகும்படி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று கேட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான ரெண்டு பாத்திரங்கள் அல்லது ரெண்டு விதமான காரியங்கள். நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து லேயால்னா யார், ராகேல்னா யார் அப்படின்னு போகாமல் நான் நேராக ஆவிக்குரிய காரியங்களுக்கு போயிடுறேன். இந்த லேயால் ராகேல் என்பது யாக்கோபு என்கிறதான மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதான ரெண்டு மனைவிகள், சரியா? ஆனால் ரெண்டு மனைவிகள் நியமிக்கப்படலை. அப்படி நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஓஹோ, அப்போ ரெண்டு மனைவி போல அப்படின்னு சொல்லி. ஒன்று தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக ரெண்டு பேர் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இந்த ரெண்டு பேரை கொண்டு பார்க்கும்போது ரெண்டு சபைக்கான அடையாளமாக இருக்கிறது. ரெண்டு வகையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு சபையும், அதாவது லேயாலும் ராகேலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, பங்கும் இல்லை. அப்படித்தான் நாம் எல்லோருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே, இந்த உலகம் எனக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை வெறுத்து தான் இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். பாவத்தை விட்டுட்டு தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம். அது எல்லாருமே அப்படி தான். நீங்கள் வந்து வெறும் பெந்தகோஸ்தே சபை மட்டும் நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஏதோ ஒரு இடத்துல உலகத்தை விட்டு தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, வராங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஆரம்பம் ஒரே மாதிரி ஆரம்பம் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதில், பற்றி கொள்வதில் ரெண்டு பேருடைய ஆரம்பமும் ஒரே ஆரம்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்க. வாசிங்க 35:19 வாசிக்க பார்ப்போம். 35:19 நல்ல கவனிங்க. ராகேல் மரித்து எப்ராத்தா என்கிற ஊருக்கு போகிற வழியில் என்ன செய்யப்பட்டால், இந்த எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ரெண்டாவது வாசிங்க. ஆதியாகமம் 49:31 வாசிங்க. 49:31 வாசிங்க. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராயிலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன். இப்போ லேயாளுக்கும் ராகேலுக்கும் முடிவை பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது? ராகேலுடைய முடிவு, லேயாளுடைய முடிவு. ராகேலுடைய முடிவு எப்படி இருக்கிறது? போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டால், அந்த ஜேர்னியை என்ன செய்யலாவ முடிக்கலை, அந்த வே போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள் அப்படின்னு. லேயாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் எங்கே வந்து ஒரு முடிவாக அடக்கம் பண்ணப்பட்டார்களோ, அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறார்கள் எல்லாரும் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு லேயாலும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே தீர்மானம், ஒரே விதமான கமிட்மெண்ட், ஒரே விதமான காரியங்கள் தான். நல்ல வைராக்கியம், எல்லாம் ஓகே தான் இருக்கு. ஆனால் வருகிற வழியிலே ஒருவள் அடக்கம் பண்ணப்பட்டாள், ஒருவள் முடிவிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாள். என்ன காரணம்? ஏன் இந்த ஓட்டத்தை முடிக்கலை? ஆன் த வே. பல நேரங்களில் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த முடிவு, ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு எப்படி இருக்குது? ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கணும். முடிவு ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அதான் இம்பார்ட்டன்ட். முடியாமல் போயிடக்கூடாது. இப்போது யூதாசை குறித்து சொல்லும்பொழுது, தனக்கு உண்டானவைகளை அவன் பெறவில்லை, இழந்து போனான் அப்படின்னு இருக்கிறது. அப்போ அந்த எண்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நம்ம ஓடி முடிக்கிறோமா? அதான் நான் எப்போது சொல்லுவேன், எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வராங்கிறது முக்கியமே இல்லை, சர்ச்சிலேருந்து எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போகிறேங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியாகியிருந்தேன், வசனம் சொல்லுது. ஆனால் சர்ச்சிலிருந்து பரலோகத்துக்கு போகிறது தான் மிகுந்த மனமகிழ்ச்சி. இங்கே சர்ச்சோட உங்கள் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு. எதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வரணும்? வெளியே இருந்து சர்ச்சுக்கு நான் வந்தது எதுக்குன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பரலோகத்துக்கே போகலை, நான் சர்ச்சோடையே என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா நீங்கள் உள்ளே வராமல் இருந்திருக்கலாம். அப்போது என் ஓட்டம் எங்கே முடியும்? சாரணமாக சொல்லுவாங்க, என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த ஓட்டம் முடிக்கணும் நம்ம. அப்படியானால் இந்த ரெண்டு பேரில் பிரயாணத்தில் ஒருத்தர் ஏன் வழியில் மரித்து போனார்கள், ஒருத்தர் ஏன் முடிவு வரைக்கும் போனாங்க, ஒருத்தர் சக்ஸஸாக முடித்தாங்க, ஒருத்தர் ஆந்த வேலை முடிச்சுட்டாங்க. இதோடைய நோக்கம் என்ன, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன வித்தியாசம்
லேயாலும் ராகேலும் அர்ப்பணிப்புல ஒரே அர்ப்பணிப்பு தான். ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரே ஆரம்பம் தான், ஒரே அர்ப்பணிப்பு தான். நம்ம எல்லாருமே அப்படித்தான் வந்தோம். ஆனால் லேயால் கிட்ட இருந்ததான ஒரு பிரச்சனையும் ராகேல் கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை, என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இப்போ எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க தகப்பனுடையதான சொரூபத்தை திருடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா? வந்திருக்காங்கல்ல, வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்கன்னா ராகேல் கொண்டு வந்துட்டாங்க. இது முதலாவதான காரியம். கவனிங்கள், நாம் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்கிற வருகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டோமா என்பதுதான் கேள்வி. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? வெளியரங்கமான காரியங்களை சொல்கிறோம். உதாரணமாக, ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். குடிக்கிறவனா இருந்தேன், நான் குடியை விட்டுட்டேன். விபச்சாரக்காரனாக இருந்தேன், விபச்சாரத்தை விட்டுட்டேன். சரி, இதெல்லாம் நீங்கள் இயேசுக்காக விட்டீங்களா, உங்களுக்காக விட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இயேசுக்காக விட்டேன்னு சொன்னால் பொய். ஏன்னா சிகரெட் பிடிக்கிறது உங்கள் உடம்புக்கு கெடுதி. அதை நீங்கள் உங்களுக்காக தான் விட்டுருக்கிறீங்க. உலகத்தான் கூட சிகரெட் பிடிக்கிறது என்ன செஞ்சிடறாப்புல? ஒரு காலகட்டத்தில் நிறுத்திடுறாப்புல. ஒரு இடத்துல குடிக்கிறத நிறுத்திடுறாங்க. ஒரு இடத்துல விபச்சாரத்தில் ஒழுக்குவான வாழ்கிறாங்க. அப்படியானால் இதெல்லாம் இயேசுக்காக விட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசுக்காக விட்டது என்னன்னா, பவுல் அழகாக சொல்வார், லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். நான் நஷ்டமானதை விடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நஷ்டத்தை கொண்டு போய் வேணான்னு சொல்லி விடுறது பெரிய விஷயமே கிடையாது. நான் எதை விடணும்? லாபமானதை விடணும். எது எனக்கு லாபமாய் தோன்றுகிறதோ அதை விட்டுட்டு வரணும். இப்போ அந்த பணக்கார வாலிபன் வந்தான் இயேசுகிட்ட. அவன் வந்தபோது வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினால் துக்கத்தோடு கூட என்ன செய்தான்? திரும்பி போனான் அப்படின்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பிரமாணத்தை கை கொள்ளினார். அவன் சொன்னான், அதெல்லாம் கை கொண்டுட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போ அவனை பார்த்து இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய? வித்து தரித்திரருக்கு கொடு. சில பேர் இதுதான் கஷ்டம். எது என்னால் விட முடியாதோ அதை விடுவது. எதை நாம் பல நேரத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு எதெல்லாம் எனக்கு நஷ்டமோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எது லாபமோ அதை கொடுக்க நான் தயாராக இல்லை. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ பாருங்க, உங்ககிட்டயே சில காரியங்கள்லாம் இருக்கும். இந்த காரியத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எதை கொடுப்பீங்க? உங்கள் வீட்டில் துணி இருக்குது, எதை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் போட்டு யூஸ் பண்ண ஒரு துணியை தான் கொடுக்க போகிறீங்க, பழைய துணி இல்லையா? இன்னொன்று, உங்களுக்கு அந்த துணி சின்னதாக போயிடும், நீங்கள் குண்டாயிடுவீங்க, அந்த சட்டை உங்களுக்கு பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் கொடுக்க போகிறீங்க. யாராவது புது பட்டுப்படவையை கொடுப்பீங்களா? கன்ஃபார்மாக கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? என்ன சொல்ல போகிறீங்க? இது எனக்கு வேண்டாம், அதனால் கொடுக்குறோம். இது வேஸ்ட், இது பிரயோஜனம் இல்லை, இது எனக்கு இனிமேட்டு என்ன ஆகாது? யூஸ் ஆகாது. அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தந்துட போகிறோம். எனக்கு லாபமானதை. இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் திருடி கொண்டு வந்த சொரூபம் இருக்கு, அது லாபமானது அவளுக்கு. அது தங்கத்தில் இருந்துச்சா, வெள்ளியில் இருந்துச்சா, வைரத்தில் இருந்துச்சா நமக்கு தெரியாது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இவன் சொல்கிறான், யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு? யார்கிட்ட தான் தைரியமாக எடுத்துக்கோங்க அப்படின்றார். அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் மனைவிகள் அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக அது என்ன செய்யும், இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. லேயாள் அதை செய்யவில்லை. ஆனால் ராகேல் தன் தகப்பன் வீட்டிலிருந்து அந்த சொரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட மறைக்கப்பட்டிருக்கிற பழைய காரியங்கள். இன்னும் உள்ளுக்குள்ள இந்த விக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பைபிள்ல. விக்கிரக ஆராதனைங்கிறது நிறைய முரட்டாட்டம் பண்ணுதல், பில்லி சூனிய காரியங்கள் என்பது, ரெண்டகம் பண்ணுதல், இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்புறம் விபச்சாரம் இருக்கு, நிறைய இருக்கு பைபிள்ல. இது எல்லாம் இன்னும் நமக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருக்கு. ராகேல் அந்த கூடாரத்து மேல் போட்டு சேனையை வைத்து அது மேலே உட்கார்ந்து கொண்டாள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நாம் நிறைய காரியங்களை உள்ளுக்குள்ளே வைத்து மறைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இருக்கு. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு லாபானால கண்டுபிடிக்க முடியாது. லாபான் யாரு? அதுக்கு சொந்தக்காரன், அந்த பாவத்துக்கு சொந்தக்காரன். சில நேரத்தில் நாம் பல நேரங்களில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை. நான் எப்பவும் சொல்லுவேன், கூட இருக்கிற கணவன் கூட இருக்கிற மனைவிக்கு தெரியாமலே, கணவனுக்கு தெரியாமலேயே
பல வருஷங்கள் பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரத்தில் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்யும் போது அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியல, எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு அடையாளம் கூட, சிம்டம் கூட இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எஸ், அதான் உண்மை. அதுதான் கூடாரத்தில் சேனையை போட்டு மேலே உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நம்ம அத்தனை பேருமே இப்படிப்பட்டதான பாவங்களை மறைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கூடாரம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. சோதனைக்காரன் வந்து பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதான் இயேசு சொல்றார், உலகத்தின் அதிபதி அவன் இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ராகேலை பொறுத்த வரைக்கும் யாக்கோபை ஏமாத்தியாச்சு, லாபானை ஏமாத்தியாச்சு, லேயாலை ஏமாத்தியாச்சு. அத்தனை பேரை பொறுத்த வரைக்கும் ராகேல் கூடாரத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் ராகேலுக்கு தெரியும் அந்த கூடாரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. இங்கு இதுதான் 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவங்கிட்ட நான் நல்லவனா இருக்கிறத விட எனக்கு நான் முதல்ல நல்லவனா இருக்கணும். மற்றவங்கிட்ட சாட்சி கொடுக்கறத விட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்கணும். இங்க அதான் இப்ப முக்கியம். நாம் இன்னைக்கு மற்றவங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அதுல திருப்தியும் அடைஞ்சிடுறோம். அது மட்டுமல்ல, 2 சாட்சி வருது நம்மளை பத்தி, ஏதோ ஒரு 2 நல்ல சாட்சி வருது, அதை கேட்டுட்டு ஓ நம்ம நல்லவங்க தான் அப்படிங்கிறதான ஒரு திருப்திக்கு நாம வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ ஆராய்ந்து பார், உனக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய விஷயம் என்னன்னா, யூதாசு காட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இப்போ அவனை சுத்தி, இயேசுவை சுத்தி எல்லா சீஷனும் உட்காந்துருக்கிறாங்க, இவனும் உட்காந்துருக்கிறான். இயேசு கேட்கிறாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கறாங்க நானா நானான்னு. யூதாசும் என்ன பண்ணானா? நானா என்று கேட்டான். யோசித்து பாருங்க, யூதாஸுக்கு நான் தெரியுமா தெரியாதா? அவன் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் நானா நானான்னு அவனும் கேட்டான். இதுதான் ராகேல் அதை மறைத்து உட்கார்ந்திருக்கிறதுக்கான துணிகரமான பாவம். தெரிந்தும் செய்தல், அறிந்தும் செய்தல். அதை கொண்டு வந்திருக்கிறது தெரியும் நல்லா, ஆமா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன நடந்திருக்க வேண்டும்? இது எல்லாத்தையும் மறைச்சு நீ கானானுக்கு போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன், உன்னோட டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சொரூபம் உன்னை ஒரு நாள் வழியில் கொன்று போடும். ஒரு நாள் உன் டெஸ்டினேஷனுக்கு போக விடாம பண்ணிடும். வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறதான பாவங்கள் ஒரு நாள் உன்னை கொன்று போடும். இதுவே ரட்சணிய நாள். கர்த்தர் அநேகருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ உன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறதை ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்து போட்டுருங்க. அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ விடுறது எவ்வளவு கூடியதான உனக்கு பிரோஜனமானதா இருந்தாலும் சரி, லாபமானதாலும் சரி, தூக்கி போடும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எதை கொடுத்தாலும் உன் ஜீவனுக்கு அது ஈடாகாது. நீ ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற பரலோகத்துக்கு அது ஈடாகாது. பரலோகத்தினோட கம்பேர் பண்ணா அந்த பூமியில எதை வேணாலும் விடலாம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. மீட்பதற்கு என்ன இல்லையாமா? எதை நம்மளை மீட்கிறது? நம்ம ஆத்மாவை மீட்கிறதுக்கு அவருக்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. அதனால அவர் என்ன பண்றாரா? பரலோகத்திலிருந்து யாரை அனுப்புறாரா? இயேசு அனுப்புறாராமா, பிதா. பரலோகத்துல கூட இருக்கிறதுல பெஸ்ட் அனுப்புறாரு. ஏன்னா வேற எதுவுமே இல்லையாமா. தூதர்கள், 4 ஜீவன்கள், 24 30 இப்படிலாம் இருக்காங்கல்ல, எதையுமே நம்மளை மீட்கிறதுக்கு அனுப்ப முடியல. ஏன்னா நம்மளை அவ்வளவு விளையாட பெற்றவரா பார்க்கிறார் நம்ம ஆத்மாவை. அதனால அவர் என்ன பண்றாரா? இயேசுவையே அனுப்பி வைக்கிறாரா பிதா. அனுப்பி வச்சு நம்மளை மீட்கிறாரா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆத்மா மேல இவ்வளோ பெரிய வேல்யூவை பரலோகம் வச்சிருக்கு, இவ்வளோ பெரிய மதிப்பு வச்சிருக்குதுன்னா நீங்களும் நானும் நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளோ வேல்யூ வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளோ வேல்யூ வைக்கிறதே இல்லை பாருங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அற்பமான காரியம், அது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்லது தவறான உறவோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்ச இச்சையோ கோபமோ மூர்க்கமோ ஏதோ ஒன்று, இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒன்று, அது என்ன செய்து உன் ஆத்மாவை உன்னை மட்டும் மதிப்பிட சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. இப்போ ராகேலை பொறுத்த வரைக்கும் யாக்கோபுக்கு ஒரு பெரிய என்ன இருக்கிறது? ஒரு தரிசனம் இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் போனானா 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் ராகேலுடைய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. யோசேப்பு, பென்யமின் அதுல இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு ரோல் ராகேலுடைய ரோல் இருக்கு. ரூத்து புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது லேயாலும் ராகேலும் உன் வீட்டை கட்டினது போல அப்படின்னு இருக்கு. அவ்வளோ பெரியதான அழைப்புக்கு பாத்திரவனா இருக்க வேண்டியதான ராகேல் வழியிலே மடிந்து போனார். ஏன்? வைக்கப்பட்ட மேன்மையை அறியாது இருக்கிற கூட்டம். இதுதான் பல நேரங்களிலே நடக்குது. பல நேரங்களிலே உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு அற்பமான காரியத்தை நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிற காரியம் கொன்று போடுது. எது வேணாலும் விட்டுருங்க. நான் அடிக்கடி ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது சொல்வேன், நீங்கள் எதை மேன்மையாய் கருதுகிறீர்கள்? இந்த பூமியில பட்டமா, பதவியா, காசா, பணமா, எதை கருதுகிறீர்கள்?
தயவு செய்து அதை விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கதான மேன்மைக்கு முன்னாடி அது என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த பூமியில அது பெருசா தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த போஸ்டிங்ல நீங்க இருந்தா நல்லது, இந்த பட்டத்தை நீங்க வாங்கினா நல்லது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா நல்லது, இப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நீங்க இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்காத எதையுமே நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு நாள் அதை உங்களுடைய பிரயாணத்திலிருந்து வழிவிலக பண்ணி உங்களை கொன்று போடும். அதை ரிமூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க விட்டு விலகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இல்லாவிட்டால் கஷ்டம். அநேகருடையதான கூடாரத்துக்குள்ளே அநேக மறைபொருட்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க செல்போனா, அல்லது நீங்க செல்போன்ல பார்க்குற விஷயமா, அல்லது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான காரியங்களா, எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க உணர்த்துறாரு. தயவு செய்து கூடாரத்துக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க நினைக்காதீங்க இதை வச்சுக்கிட்டே நம்ம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கன்ஃபார்மா ஓட முடியாது. இத்தனை வருஷம் நான் எல்லாரும் ஏமாத்திட்டேன், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இத்தனை வருஷம் எல்லாம் நடத்துறேன். நீ இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் ஏமாத்தல, நீங்க தான் ஏமாந்துருக்கிறீங்க. உங்க பாவம் மற்றவங்களுக்கு தெரியாம இருந்தது. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உங்க மேல வச்சாரு, உங்களை அவமானப்படுத்தாம விட்டாரு. ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும், சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க கூடாரத்துக்குள்ள இருக்கிறத எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க, தூக்கி போட்டுருங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அது மனுஷனா இருக்கட்டும், மனுஷியா இருக்கட்டும், உனக்காக உயிரே கொடுக்குறவங்களா இருக்கட்டும். சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் மேன்மையானவன் அல்ல. முதலாவது ராகேல் தன் கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாளா, மறைத்து வைத்தாள். அது ஒரு நாள் அவளை போக விடாமல் தடுத்து போட்டது. ரெண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 1-2 வாசி. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். நல்லா கவனிங்க. ரெண்டாவது ராகேல்கிட்ட இருந்ததான ஒரு குணம். என்ன குணம் அப்படின்னா, பிள்ளை இல்லை அது வருத்தம், மாற்றுக்கிறதே கிடையாது. பிள்ளை இல்லைங்கிறது வருத்தம். ஆனா அந்த பிள்ளை இல்லைங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு குணம் வந்துச்சு. திருப்பி வாசிங்க, அந்த 30:1 வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. எதுக்கு அவ மேல பொறாமை? நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது நியாயம், வருத்தப்படணும். அண்ணால் என்ன பண்ணாங்க, பிள்ளை இல்லை. அவங்களுடைய கூட இருந்த இன்னொரு நாச்சியார் மேல அவங்களுக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சா, பொறாமை வந்துச்சா? இல்ல, அந்த அம்மா தான் அழுதுச்சு, உட்காந்து தேம்பி அழுதுச்சு ஒழிய ஒரு நாள் அந்த அம்மா கூட இருக்கிற அம்மா பார்த்து என்ன வரல, பொறாமை கொள்ளல. இங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இது ரெண்டாவது மிக முக்கியமான சுபாவம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பிரிச்சுவலி வளரும்போது உங்களை கொன்று போடும் இன்னொரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. சில நேரங்களில் இந்த சுபாவம், ஆனா ஒன்று நான் சொல்லுவேன், இந்த பொறாமை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பலனடைந்ததாக சரித்திரமே கிடையாது. பொறாமை உங்களை ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது, உயர்த்தாது, உங்களை உயர்த்தவே உயர்த்தாது. பாருங்க, பைபிள்ல கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட் தானே. தேவன் சவுலை ராஜாவாக கொடுக்கிறார். யாருக்கு? உங்க எல்லாருடைய மைண்ட்லயும் சவுல் நெகட்டிவா தானே இருக்கு, வில்லன் தானே. இஸ்ரவேலுக்கு ராஜா சவுல் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு வில்லன் தானே. அவரு ஆக்சுவலா சவுல் பயங்கரமான நல்லவன் தெரியுமா உங்களுக்கு, அருமையான நல்ல ராஜா. நான் உங்களுக்கு சவுலுடைய கேரக்டர் ஒன்றுனா சொல்றேன் பாருங்க, எவ்வளவு நல்ல கேரக்டர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ சாமுவேலை முதல்ல பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது கூட வரவன் சொல்றான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், வா பார்க்கலான்னு. சவுல் சொல்ற வார்த்தை, அது எப்படி ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போறது, அவனுக்கே கழுத காணோம், இத்தனை நாளா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாங்க, அதுவே இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு, அவனே நஷ்டத்துல இருக்கான். ஆனா அவன் சொல்றான், எப்படி நான் ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போவேன். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. சவுலுக்கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் போது என்ன செய்வான், ஏதாவது கொண்டு போகணும். அது ஒரு நல்ல எவ்வளவு பெரிய எண்ணம் தெரியுமா அது உங்களுக்கு. நான் சில கிராமங்களுக்கு போவேன், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சுபாவத்தை நீங்க பார்க்கணுமே. அந்த அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு மீட்டிங்லாம் போக மாட்டோம், அந்த வழியா போகும்போது கூப்பிடுவாங்க, எங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஜோமெண்ட்டு போங்கயான்னு. சின்ன குடிசை வீடு இல்லை ஓடு வீடு தான் இருக்கும். ஆனா முடிச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற உளுந்து ஏதோ ஒன்று கொண்டாந்து வண்டியில வச்சு எடுத்துட்டு போங்கய்யா, எங்க நிலத்துல விளைஞ்சதையாம்பாங்க. அந்த மாதிரிலாம் எண்ணம் அந்த மக்களுக்கு தான் வரும். சில ஏழைகளை பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஏழைகள் கொடுக்குற விதம் இருக்குல்ல, அவ்வளோ அன்பா இருக்கும் அவங்க மேல. அதுதான் சவுலுக்கிட்ட இருந்த ஒரு சுபாவம். நஷ்டத்துல இருக்கிறான்,
கொண்டு போய் கொடுக்குறான். ரெண்டாவது, இப்போ சாமுவேல் சொல்றாரு, நீ என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியும் பாரு. அந்த நேரத்தில் உனக்கு இப்போ சாமுவேல் சவுலை பார்த்து நீ ராஜாவாயிடுவேன்னு சொல்லிட்டார். இப்போ சவுல் அதை கேட்டுட்டு போகும்போது அவர் சொல்வார், சாமுவேல் உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு தெரியும், பார்த்து பேசும்பார். சவுல் அவன் சிறிய தகப்பனார் வருவார் எதிரில், அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவான், ஆனால் தான் ராஜாவாக போகிற விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டான். எவ்வளோ பெரிய நல்ல சுபாவம் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணால் அதை நிறைவேற்றுற வரைக்கும் அதை பற்றி பேசக்கூடாது. அந்த கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சில ஆட்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்றுனா ஒட்டனை தப்ப 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 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தான் அதுக்கு மனசே ஆறும். வந்திருக்காது. கேள்விதான் பட்டிருப்பாங்க. ஐயோ வரப்போகுதுன்னு பாதியில் நின்றுவது. சவுலுக்கு தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியும். 3வது பெரிய சுபாவம் சவுல்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை ஒருத்தர் எதிரியாக பேசியிருப்பாங்க. அவன் ராஜாவாக கூடாதுன்னு பேலியாளின் மக்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு சண்டை போட்டுருவான், ராஜாவாயிடுவான். உடனே கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ ராஜாக கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் உன்னை என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க, இவங்களை கொன்று போடு அப்படிம்பாங்க. இப்போ சவுல் சொல்லுவான், இது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டனால் இன்னைக்கு எந்த விதமான மரணமும் நடக்கக்கூடாதும்பான். யாரையும் என்ன செய்யக்கூடாது பாருங்க. தன்னை எதிர்த்தவங்க கூட அவன் என்ன செய்கிறான், ஒரு மன்னிச்சு விடுற சுபாவம். இவ்வளோ நல்ல சுபாவம் உள்ளதான சவுல் எங்கே வீழ்ச்சி அடைஞ்சான் தெரியுமா? முதல் வீழ்ச்சி எங்கே வந்து தெரியுமா? தாவீதை அவர்கள் உயர்த்தி பாடும்போது வசனம் சொல்லுது, எனக்கோ 1000 அவனுக்கோ 10000 என்று சொல்லி அது முதல் கொண்டு சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு காய்மாரமாய் நடந்து கொண்டான்னு இருக்கும் வசனத்தில். அப்படித்தானே இருக்குது. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களை எது வீழ்த்தும் தெரியுமா? இந்த பொறாமை வீழ்ந்துடும். அடுத்தவர்களை ஆசீர்வதிச்சா நீங்கள் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. அவங்கள உயர்த்துறாரா, சந்தோஷப்படுங்க. சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் எதிரில் ஒரு சிலரை உயர்த்துவார். எதுக்காக உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனநிலையும் பார்ப்பதற்காக. அக்கா தங்கச்சிங்க உயர்றாங்களா, சந்தோஷப்படுங்க. நமக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நமக்கு கிடைக்கிற காசில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது போதும். புரியுதா? சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்கார வாங்கிட்டானா வாங்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நமக்கு தேவை என்று வரும்போது கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை கடனை உடனே வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நான் இங்கே சொல்லியிருப்பேன், ஆனாலும் பிரயோஜனப்படும் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் காசு எங்கள் அம்மா கிட்ட இருக்கும், போய் கேட்டால் தருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். ஏன் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம், என்ன செய்யக்கூடாது, அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். அப்போ சில நேரங்களில் வீட்டில் பால் இருக்காது. அப்போது என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவாங்க, எங்கே பால் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், பால் இருந்தால் பால் காஃபி போடு, இல்லையா கட்டங்காப்பி போடுங்க. டீ தூளும் இல்லையா வரவனுக்கு சுடுதண்ணி கொடுத்து அனுப்பேன். இவனுக்காக நான் கடன் வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். தேவையும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், நான் சுடுதண்ணி கொடுத்தா ஒரு காப்பி கூட கொடுக்கலன்ட்டு அவமானமாக பேசிட்டு போவார். போட்டோம், ஆனால் நிம்மதியாக தூங்குவேன். இவருக்காக நான் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் காப்பி குடிச்சிட்டு போயிடுவார். கடன்காரன் வந்து என்ன கேட்பான், காசு வாங்கினே எங்கடான்னு. நான் நிம்மதியாக தூங்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை மற்றவங்களை பார்த்து உயர்த்த நினைக்கிறோம். சில நேரத்தில் பொறாமை கொள்ளுகிறோம். அக்கா தங்கச்சி ஆசீர்வதிக்கப்பட்டா, அண்ணன் தம்பி ஆசீர்வதிக்கப்பட்டா, சக விசுவாசி, சில நேரத்தில் சில ஊழியர்கள், அதாவது கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மேலே வரும்போது நமக்கு ஒரு பொறாமை வருது. என்னை விட திறமை குறைவு, அவெல்லாம் மேலே வந்துட்டான், வரட்டும் என்ன இப்போ, இல்லை நியாயமாக நான் தான் ப்ரொமோஷன் வரணும். ஆண்டவர் உனக்கு கொடுக்காம இருக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், கொடுக்குறாருனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கர்த்தர் சில நேரங்களில் பானபாத்திரக்காரனை கொண்டு போய் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஆனால் உண்மையான யோசேப்பு எங்கே இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்போ என்ன தோணும் யோசேப்புக்கு, இவனுக்கு நான் தான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், சொப்பனம் பார்த்து சொன்னேன், அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன், இந்த பையெல்லாம் மேலே போயிட்டான், போய் மறந்துட்டான். கர்த்தர் ஏன் தெரியுமா அவனை மறக்க பண்ணாரு? இப்போ அந்த பானபாத்திரக்காரன் போனவன் யோசேப்பை ஞாபகம் வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? ஐயா நான் இங்கே வரத்துக்கு ராஜா அவன் தான் காரணம், அவனுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இன்னொரு பத்தி விசாரிப்புக்காரன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் செத்து போயிட்டான்ல, அந்த போஸ்டிங் தான் கொடுத்துருப்பார் ராஜா கூப்பிட்டு. யாருக்கு? யோசேப்பு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த போஸ்டிங் இருக்குப்பா, அதில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் அவன் மறந்தது நல்லது. ஒரு நாள் வந்தது, யோசேப்பு பிரதமராக போய் மேலே உட்கார்ந்தார். கர்த்தர் சில நேரங்களில் உன்னை மறக்க பண்ணுவதற்கு காரணம் உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பதற்கு.
கர்த்தர் உன்னை உயர்த்தாமல் இருப்பது காரணம் மேலான உயர்வுக்காக. சில நேரங்களில் ஏன் நீ மறக்கப்படுகிற, ஏன் நீ ஒதுக்கப்படுகிறன்னா கர்த்தர் ஏதோ ஒன்று மேலானதை வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அப்படி. உங்களுக்கு உடனே பொறாமை வந்துடுது. இவெல்லாம் மேலே வந்துட்டான், ஆஃபீஸில் அவனை மேலே கொண்டாண்டாங்க, கொண்டாடட்டும், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, மேலே போட்டோம். யார் எவ்வளோ தூரம் மேலே போனால் என்னங்க, எல்லாருக்கும் சிறியவன் தான் பவுல். அப்போஸ்தலன் எல்லாத்துக்கும் சிறியவன். அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு நாள் வந்தது, எல்லாரிலும் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதே போல தேவன் நம்மையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மற்றவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, ஆசீர்வதிங்க, மனமோந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யோபுவோடைய நண்பர்கள் யோபுவை பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் என் தாசனாக்கி யோபு பேசுறது போல் நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டார். இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யோபு கிட்ட கேளுங்க, யோபு உங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அப்படி அதோட விட்டா பரவாயில்ல. வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இவனை பார்த்தா நல்லா தெரியுமே, ஏன் யோபுவின் முகத்தை பார்க்குறாரு? காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் நிற்கிறானுங்க. ஐயா நீ ஜோமனை ஏன் ஆண்டவர் மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரு என்னும்போது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்க்குறாரு. எதுக்காகனா, பழைய கோபத்தில் பேசுகிறானா, அவங்க மேலே இவனுக்கு வெறுப்பு இருக்குதா, பழி வாங்குற சுபாவம் இருக்குதா, இல்லையா? திருப்பி ஆண்டவர் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தான். அப்படிதானே இருக்கு. யோபு அவர்களுக்காக வேண்டுதல், அதை தான் யோபுவின் முகத்தை பார்த்தார். அதோட தான் என்னன்னா, கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்குறார். பொறாம கொள்றீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நடக்கிற விஷயத்தை தான் உலகம் பார்க்குதுன்னு. வெளியே நடக்கிற விஷயத்த உலகம் பார்க்குது, உனக்குள் நடக்கிறதை கர்த்தர் பார்க்குறார். யார் மேலே பொறாம பண்ணுறீங்க, யார் மேலே இச்சையா நோக்குறீங்க, யார் மேலே கோவப்படுறீங்க, ஆண்டவருக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் வெளியே சிரிப்பாங்க, பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா இவெல்லாம் பேசுகிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறதான ஒரு தேவன். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அந்த அடுத்து என்ன பண்ணாரான்னு தெரியுமா? யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல், கோவப்படாமல், மற்றவங்க ஏதோ உங்களுக்கு தீங்கு செய்தவங்களே வந்தாலும் கூட அவர்களை பார்த்து நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு வழி. கர்த்தர் உங்களை அது ஆண்டவரே அனுமதிப்பார். சில நேரத்தில் எனக்கு விரோதமாக பேசுனவங்கன்னு தெரியும், வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க. என்ன அவங்க பேசுனது என் பிள்ளைகளுக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், என் நண்பர்களுக்கு தெரியும். அவங்களாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க பேசும்போது நான் உட்காந்து நல்லா தான் அவங்கள பேசி காஃபி கொடுத்து நல்லபடியாக தான் அனுப்புவேன். இது மாயமாலமே இல்லை, உண்மையாக தான் செய்வேன். அப்போ என் கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க, அந்த ஆள் அந்த பேச்சு பேசினாப்புல உங்களை ஏன் அவரை வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படிம்பாங்க. வீட்டை தேடி ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேலே என்ன சூழ்நிலையோ கர்த்தர் என்ன பண்ண வச்சுட்டார், அவனை வர வச்சுட்டார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அவன் பேசினதுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் அவன் பேசினதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். அவ்வளோதான். இதில் அவனை போய் நம்ம பார்க்கறதுல என்ன இருக்குது? அவன் மேலே அவன் மேலே நீங்கள் கோபம் கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோபத்தில் 4 வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு ஆறிடும். அதானே சொல்லுவீங்க நீங்கள். 4 வார்த்தை கேட்டால் என் மனசே ஆறும். இப்போ ஆறிடுச்சு, என்ன பிரயோஜனம்? இப்போ அவன் அடுத்து இவங்கள 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். ஏன்னா இப்போ அவனுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல. அவன் 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். இப்போ திருப்பி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாறி மாறி கோச்சு ஆறிக்கிட்டே இருப்பிய. யாருக்கு பிரயோஜனம்? அதனால யாருக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை அப்படியே விட்டுருங்க சொல்கிறேன். கர்த்தர் அவனோடு கூட வழக்காடட்டும். கர்த்தரை அவன்கிட்ட பேச விடுங்க. நீங்கள் இருக்கிற அமைதிக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உண்மையான அமைதியாக இருக்கணும். வெளியே சரி கர்த்தர் நொறுக்கட்டும், கர்த்தர் கொள்ளட்டும், கர்த்தர் குத்தட்டும், இன்னும் ஆண்டவர் செய்யாமே இருக்கிறாரு, நல்லா போயிட்டே இருக்கிறானே, ஆண்டவரே அவன் கார் வாங்குறானே, அப்படி இல்லை. மறந்துடுங்க. இதுதான் தீமையை நன்மையால் வெல்லுவது. அதனால் நீங்கள் குறைவுபடவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் யார் மேலே என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதிருங்கள், கோவப்படாதிருங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா உண்மையாக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு கீழே இருக்கிறவன் மேலே வருவான், அப்பையும் ஆசீர்வதிங்க. தாவீது ராஜாவானா சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? ஆசீர்வச்சிருக்கணும். ஆசீர்வதிச்சால் சவுலின் ராஜ்யபாரத்தையும் கர்த்தர் நிலை நிற்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பொறாமையினுடைய விளைவு என்னன்னு சொல்றேன், வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. இப்போ இவள் கர்ப்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு?
ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். இது லேயாள்கிட்ட இருந்த 3வது சுபாவம். கர்த்தர் ஒரு காரியத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணது தான், அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணா நீங்க அந்த கர்த்தர் நிறுத்தின காரியத்தை சைடில் போய் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? வாசிங்க, 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். தான் யாரா இருந்தது? வழியில் கிடக்கும் சர்ப்பம், விரியன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் வாங்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கலையா, அதை வாங்கணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க, குறுக்கு வழியில போகாதீங்க. எப்படியாவது வாங்கணும். சிலருக்குலாம் அப்படி ஒரு சுபாவம் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நான் தேவனை எனக்கு ஒரு இல்லை இத்தினோண்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெரிஞ்சுக்கிட்டதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தகப்பன். ஆண்டவர் யாரு? அவர் பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இருக்குது. கன்ஃபார்மாக செய்வார். கன்ஃபார்மாக இளையகுமாரன் போய் அவங்க அப்பா கிட்ட சொத்தை கேட்குறானா? கேட்ட உடனே அவங்க அப்பா சொத்தை பிரித்து கொடுத்தாரா இல்லையா? லூக்கா 15 இருக்கு. பிரித்து கொடுத்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா பேசவே இல்லை. திருப்பி எதிர்த்து, ஏப்பா இந்த சொத்தை நீ அழிச்சிருவ, இது நான் சம்பாரிச்சது, உனக்கு ஏன் கொடுக்கணும், அட்வைஸும் பண்ணலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை, கண்டிக்கலை. அவர் ஒரே காரியம் செஞ்சார். கேட்ட உடனே சொத்தை அவர் பிரித்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது? பிரித்து கொடுத்துட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் சொத்தை அழிப்பான்னு தெரியும், அவன் கொண்டு நாசமாக பண்ண போகிறான்னு தெரியும். ஏன்னா அவனுடைய சுபாவம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்ககிட்ட அதை பிரித்து கொடுக்குறார். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட இப்போ ஒருவேளை அவன் பிரித்து கொடுக்காவிட்டா அவன் வாழ்நாளெல்லாம் என்ன சொல்லுவானா, எங்கள் அப்பா கொடுத்துருந்தாருன்னா நான் இந்நேரம் பெரிய ஆள் ஆகியிருப்பேன், பிஸ்னஸில் அப்படி ஆகியிருப்பேன், பிஸ்னஸில் இப்படி ஆகியிருப்பேன், என் வாழ்க்கையை எங்கள் அப்பா தான் கெடுத்தாம்பான். இப்போ அவங்க அப்பாவுக்கு அதை கொடுத்துட்டாரு. சரி, கொடுத்துட்டீங்களே, அந்த சொத்து அழிஞ்சு போயிடுமே. அவங்க அப்பாவுடைய சுபாவம் என்ன தெரியுமா? சொத்து அழியிட்டோம், ஒரு நாள் என் பிள்ளைக்கு என் அன்பு புரியும். இந்த சொத்து என் பையனுக்கு அன்பை காட்டாது, ஆனால் என்னுடைய அன்பு என்னங்கிறது சொத்து போச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சுப்பான். அது சொத்து ஒரு போகணும் அவனுக்கு கண்டிப்பா தெரியும். இப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். நமக்கு அழியும் தெரிஞ்சாலும் கொடுக்குற தேவன் தான். சரி, ஏன்னா எப்படியா நீ என்ன தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு யூஸ்ஃபுல் இல்லை, நீ கேட்குற, அழுவுற, கதற, சரி வச்சு தொலை அப்படின்னு கொடுப்பாரு. ஆனால் நாம் பல நேரத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ராங் ரூட்டில் போகிறோம், அல்லது லூப் லைன் எடுக்கிறோம். நான் சொல்கிறேன், தயவு செய்து விட்டுருங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில், ஊழியத்துக்குள்ள இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எனக்கு ஒரு உதவி செய்தார். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே நமக்கு யார் தான் உதவி செய்கிறது? ஆவியானவர் உதவி செய்கிறான்னு பைபிள் சொல்லுது ரோமரில். எனக்கு ஒரு உதவி செய்தார். என்னென்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவரே, இது நான் ஆண்டவர்கிட்ட பண்ண ஜெபம் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைய கேட்பேன், ஆனால் நீங்கள் உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாத கொடுக்காதீங்க, நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா மனுஷன் சுபாவம் தான், எதையாவது பார்த்தா கண்டிப்பாக என்ன செய்யும்? ஆசை வரும். ஒரு காலகட்டத்தில், அது இப்போ இல்லை, ஒரு காலகட்டத்தில் இப்போ அவர் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காட்டி கேட்குறதே இல்லை. சோத்திரம் கொடுக்கல, அவ்வளோதான். கொடுக்கணும்னா அது இல்லைன்னு அர்த்தம். அப்போது நான் எவ்வளோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எதுவுமே கிடைக்காது. சில காரியம் கேட்பேன், உடனே கிடச்சிரும். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்காவிட்டால் அமைதியாக இருப்பது நல்லது. நீங்கள் அடித்து பிடிச்சி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா இருக்கும்னா, அது தான் கோத்திரமாக இருக்கும், விரியனாக இருக்கும், அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கலையா, சரி ஓகே ரைட் பரவாயில்ல, உங்கள் பார்வைக்கு அது தேவையாக இருக்கும், உங்கள் பார்வைக்கு அது நல்லதாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அதோடைய ஃபியூச்சர் தெரியும். அது உங்ககிட்ட வந்தால் அது உங்களுக்கு என்ன ஆபத்துங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் அதை கொடுக்காம வச்சிருக்கிறார். நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுறோம்? வரல, இன்னும் வரல, ஏதாவது பண்ணி வாங்குவோம், யாரையாவது பிடிச்சி வாங்குவோம். நேற்று கூட நான் சாட்சி சொன்னேன், எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் கொடுக்கலையா அப்படியே வெயிட் விட்டுருங்க. உடனே போய் அந்த ஆளை பிடிச்சி வட்டிக்கு வாங்குறது, இந்த ஆளை பிடிச்சி வாங்குறது, அங்கே போய் ஒரு 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 நான் நடந்தது சொல்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுனா பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஜபத்தோட தான் போகுது, எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க, எங்கிட்டையும் கூட ஜோம் பண்ண சொன்னாங்க, நானும் ஜோம் பண்ண, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது நல்ல சின்சியராக படிச்சுட்டு போச்சு.
அப்போ நான் சொன்னேன், எப்பா ஃபெயிலே ஆகிட்டோம், நீ எதுக்கும் ஆல்டர்னேட்டாக ஒரு கோர்ஸ் என்ன செய்ய, படி, கர்த்தருக்கு சித்தமானா இது கிடைக்கட்டும், இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் எடு, லைஃப் வேஸ்ட்டாக போகாது, அதாவது வருஷம் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த பிள்ளை இல்லை எனக்கு மெடிக்கல் தான் ஆண்டவர் என்ன அங்கே தான் சேர்ப்பார் அப்படின்னு 2வது தடவை எழுதுச்சு. 2வது தடவையும் ஃபெயில் ஆகிட்டு. இப்போ 2 வருஷம், இப்போ திருப்பி சொல்லுது இல்லை நான் எழுத போகிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரா, அதை தடுப்பவன் யார்? நீ சின்சியராக வேலை செஞ்சுட்ட, நீ நல்லா எழுதிட்ட, நீ நல்லா படிச்சுட்ட, அப்படியும் கிடைக்கல. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அடைத்து வைக்கிறார், வேண்டான்னு வைக்கிறார். சில ஊர்களுக்கு கர்த்தர் போக விடாமல் தடுக்கிறார். சிலலாம் வெளிநாட்டுக்கு போன தலையால் தண்ணி குடிப்பான், கர்த்தர் விட மாட்டார். சிலர்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த வயலாம் போயிட்டான், அவெல்லாம் போயிட்டான், நம்மளெல்லாம் போக முடியல, அந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், இந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், அவங்ககிட்ட கொண்டு போய் காசை கொடுப்போம், மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. இவர் போக வேண்டியதுக்கு யார் போயிடுவா, ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. அப்புறமா வந்து சொல்றது, கர்த்தர் ஏன் தான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், உன்னை கர்த்தரா சொன்னார் ஏஜென்ட்டை கொடுக்க சொல்லி? பல நேரங்களிலே கர்த்தர் உனக்கு சில வாசல்களை அடைக்கும் பொழுது அது நல்லது. அந்த கதவை நீ உடைக்கணும்னு நினைக்காதீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனா திருப்பி அதோட அவர் நிறுத்தல, இன்னொன்னு சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சில காரியங்களை கர்த்தர் பூட்டுகிறது நல்லது, சில காரியங்களை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பது நல்லது, சில காரியங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. அதுக்காகவும் நீங்கள் ஒரு காலத்துல கர்த்தர் சோத்திரம் பண்ணுவீங்க. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, சோத்திரம் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நல்ல வேலை கொடுக்கல அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க ஆண்டவர் சோத்திரம் பண்ற காலம் ஒன்று வரும். இதே ஆண்டவர் ஏன் ராகேலுக்கு தடுத்தார்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 30ஆம் அதிகாரம் 22 வாசி. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். கர்த்தர் ராகேலை என்ன செஞ்சாரு? கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குங்க. கர்த்தர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு காலம் இருக்கு. அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. சாராளுக்கு 90 வயசு வரைக்கும் நினைக்கவே இல்லை. 90 வயசுல குமாரனை தந்தார். அது ஒரு காலம் வரும். இப்போ 12 வயசுல தாவீத ராஜாவாக சாமுவேல் போய் 12 13 அதாவது ஒரு 5 வயசுக்குள்ள ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? அவரை தாவீத என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது வயசு என்னது? 30. அத்தனை வருஷம் என்ன பண்ணியிருக்கார் தாவீது? அமைதியாக இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு உடனே மறுநாள் காலையில் அரண்மனைக்கு போய் என்னை கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறார், சவுல் கொஞ்சம் கீழே இறங்குங்க, நான் உட்காந்துக்கிறேன்னா கதை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த காலம் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உன்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. சிலர்லாம் அப்படியே ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சறது, கொடுத்தாலே ஆச்சு, விட்டா மாட்டேன். ஆண்டவர் பார்ப்பார், சரி கொடுத்து தொலை. அப்புறம் அதில் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் இருக்கும், அதில் சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் ஆண்டவரை கேட்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு? நான் எப்பவும் சொல்லுவேன், அது விளையாட தான் சொல்லுவேன், ஆனால் உண்மை அதுதான். என்னென்னா, சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, ஊழியத்துக்கு போகும்போது மழையெல்லாம் 2-3 தடவை ரொம்ப நனைஞ்சிட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதான்னு. ஆனால் நான் இருந்த தெருவில் கார் போகாது, பைக் தான் போகும். கார் போனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், வாசலாம் நிற்க வைக்க முடியாது, கார் பார்க்கிங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் அப்போ கார் கொடுத்துருந்தாருன்னா காரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கணும்? பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் பார்க் பண்ணியிருக்கணும். பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த காரை பற்றியே நினச்சின்னு உட்காந்துருக்கணும். வீட்டில் எவனாவது கண்ணாடியை உடச்சிருவானா, எவனாவது கோடு போட்டுருவானா? கர்த்தர் கொடுப்பார். இதோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது, தேவைகளும் வந்தது. இன்னொன்று நான் சொல்லுவேன், கார் கொடுக்குறேன்னா ஆண்டவர் அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் கையை பலப்படுத்திட்டு தான் கார் கொடுப்பாரு. ஆண்டவர் உனக்கென்று ஒரு காலத்தில் ஒன்று வைத்திருப்பார், அது ஏற்ற நேரத்தில் வரும், சரியாய் கர்த்தர் கொடுப்பார், அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வேலைக்காரி வழியாக எனக்கு கொடும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிறக்கிறது தானாக இருக்கும். கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரானால் கர்த்தர் கொடுக்கறது என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கறது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, வாசிங்க இன்னொரு வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னு கேட்டா, இயேசு பிறந்த உடனே இயேசு பிறந்து வானசாஸ்திரிகள் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஏரோது சொல்கிறாரு. அவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. அந்த கோபத்தில் ஏரோது என்ன பண்ணுறாருன்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் சொல்லப்படுது 17ல். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது. நல்லா கவனிங்க, ஏன் இப்போ ராகேல் அழுவணும்? ஏன் இப்போ இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுது ராகேல் அழுது அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்துல ராகேல் அழுது அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய சத்தியம், ஒன்று இன்னொன்று ஒரு உலக சரித்திரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கவனிங்க, இந்த காரியம் தீர்க்க தரிசனம் ஒன்று நிறைவேறுதுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த யூதேயானா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, சின்ன காரியம் சொல்றேன். யூதேயானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சாலமோனுக்கு பிறகு அது 2ஆக பிரிகுது. ரெகேபியாம், எரேபியாம் அப்படின்னு பிரிகுது. 1 10 கோத்திரம், 1 2 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூதாவும் பென்யமீனும். இது 2 தான் 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரம் மிச்சம் உள்ளது. ரூபன்லேருந்து எல்லாம் மிச்சம் உள்ள 10 கோத்திரம். ஒரு காலகட்டத்தில் இந்த 10 கோத்திரம் காணாமல் போயிடுச்சு. அதாவது செதறி போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கு பேர் இந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கோத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு இயேசு வர வரைக்கும். அந்த 2 கோத்திரம் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, யூதாவும் பென்யமீனும். அதனால் அந்த 2 கோத்திரத்துக்கு பேர் தான் யூதேயான்னு பேர். 2 கோத்திரத்துக்கு தான் என்ன பேர்? யூதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கோத்திரம் இருக்கக்கூடியதான யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே அப்படிதானே இருக்கு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே. இந்த பெத்லகேமே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பெத்லகேமுக்கு. வாசிங்க இதே தீர்க்க தரிசனம் 2:6. இதே தீர்க்க தரிசனத்தை மீகா 5:2 வாசிங்க. எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, மத்தேயு 2:6 மீகா 5:2 அது நிறைவேறினதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? எப்ராத்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அந்த இடத்துல. இப்போ இந்த எப்ராத்தா வழியில தான் யார் மரித்து போனது? பெத்லகேமுக்கு போற வழியில தான் யார் மரிச்சது? ராகேல் மரிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூட்ல தான் ஏரோது ஆட்களை கொல்றதுக்கு என்ன செய்யறாரு? ஆட்களை அனுப்புகிறார். வாசிங்க 16வது வசனம் வாசிங்க. 2:16 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ அந்த வழியில தான் யாரோடைய கல்லறை இருக்குது? ராகேலுடைய கல்லறை இருக்குது. இப்போ அந்த பெத்லகேம்ல யார் இருக்கிறா? யூதேயா பெத்லகேம்ல யார் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோத்திரம் தான் இருக்குது. ஒன்று யூதா, இன்னொன்று பென்யமீன். அந்த ராத்திரியிலே யோசேப்பு யாரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போயிட்டாரு. இயேசு என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இப்போ ஒரு பிள்ளை, யூதா கோத்திரத்தினுடைய ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? தப்பிச்சு போயிருச்சு. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உள்ள அந்த இடத்துல மட்டும் இருந்த மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகள் என்ன செய்யல? தப்பிக்கலன்னு அர்த்தம். இப்போ அந்த வழியில் இருக்கிற ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேயால் கோத்திரத்தில் வந்த யூதா கோத்திரத்தை சார்ந்த இயேசு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டாரு.
ஆனால் ராகேல் கோத்திரத்தில் வந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த யாருமே என்ன செய்யல, அன்னைக்கு தப்பிக்கல. அந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துலலாம் பென்யமீன்ல இருக்கிறாங்க, பவுலும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அந்த இடத்துல, அதனால தான் வசனம் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். யோசிச்சு பாருங்களேன், இவ அந்த இடத்துக்கு போயிருந்தான்னா லேயாளுடைய வம்சத்தில் வந்த பிள்ளையை காப்பாற்றின மாதிரி இவருடைய பிள்ளையை என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றி இருக்கலாம். ஒரு உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். இது ஆவிக்குரிய சத்தியம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ராகேல் அவள் அந்த இடத்துக்கு போகாததுனால தன் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஒரு சபை முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் விசுவாசிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இயேசுவை சந்திக்கவே முடியாது. பெத்லகேமுக்கு போகிற வழிதான். இப்போ பெத்லகேமில் யார் பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கிறாரு. யாரால போய் பார்க்க முடியல? யாரால பார்க்க முடியல? ராகேலால போய் பார்க்க முடியல. அவள் வழியிலேயே செத்து போயிட்டா. பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் யாரால பார்க்க முடிஞ்சு தெரியுமா? லேயாலால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆபிரகாமை நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். லேயால் கோத்திரம் பார்த்துருச்சு, ராகேல் கோத்திரம் பார்க்கல. ராகேல் வழியிலேயே மடிந்து போனாள். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மையான அழைப்பை தான் கொடுத்து வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து மேன்மையாக நடத்துறதுக்கு தான் விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அந்த அழைப்பில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம். எந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம்? ஒன்று பொறாமை கொள்ளுகிறோம், ஒன்று சொரூபங்களை திருடி வைத்துக் கொள்ளுகிறோம், இன்னொன்று குறுக்கான வழியில் போய் என்ன செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, வழியில் நீங்கள் போய் சேராதபடிக்கு உங்களை வழியிலேயே கொன்று போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி 2 சபை புறப்பட்டது. ஆனால் ஒரு சபை போய் சேர்ந்தது, ஒரு வகையான சபை என்ன செய்யல, போய் சேரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி காரணங்கள் அதுக்கு இருந்துச்சு. அதனுடைய சூழ்நிலை வழியிலேயே அதை கொன்று போட்டது. ஆனால் இதெல்லாம் இல்லாத லேயால் சபையோ எங்க போச்சு? முடிவு பரியந்தம் கடைசியாய் போய் சேர்ந்தது. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய எண்டாக இருக்கணும். பல நேரங்களில் நாம் தொடங்குகிறோம், முடிக்கிறோமா? அதான் கர்த்தர் கேட்குற கேள்வி. தொடங்குகிறோம், முடிக்கிறோமா? அடிக்கடி சாரா நரோஜம்மாவை நான் நினச்சிப்பேன். காரணம் என்னென்னா, என்ன ஒரு சக்ஸஸான நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி. அவங்க சொல்கிறாங்க, என்ற ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு நான் சுதந்தரிப்பேன். என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் வரணும். நான் இந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாடை நான் சுதந்தரிப்பேன். எல்லாத்தையும் செஞ்சு இவ்வளோ தூரம் ஓடி நீ பரலோகத்துக்கு போகாட்டி என்ன பண்ணுவேன்? சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து போகிறதோட சரி. இந்த மாதிரி எந்த விதமான அவங்களுக்கு அவேர்னஸும் கிடையாது. அவங்களுக்கு வேலை, சம்பாத்தியம், வீடு, வாசல், சொத்து. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த காலம் ரொம்ப வயது குறைஞ்சு சாகிற காலம். 40 வயசு உள்ளவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது. 45 வயசு உள்ளவங்களும் ஹார்ட் அட்டாக். நிறைய ஆக்சிடென்ட்ஸ். எப்போ மரணம் யாருக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நீ ஆயத்தமாக தான் தேவனை சந்திக்கணும். வருக வர்றதுக்காக மட்டும் இல்லை, ஒருவேளை என் ஜீவன் போனால் என் கண்ணு அவருடைய தேசத்துல தான் போய் திறக்கணும். இன்னும் 30 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோன்னு ஒரு கற்பனையில் நீ உழைக்கிறது நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் பரலோகத்தை பற்றினதான ஒரு பயமே இல்லை, ஒரு ஆயத்தமே இல்லை, சபைக்கு வர்றதே இல்லை. உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ பிரயாசப்படுறார். உன்னை சுத்திகரித்து அவரை போல மாற்றி, ஏன்னா நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வந்துடுவார். அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணார். ஆனால் அந்த ரெடி பண்ணுறதுல நீ வரல. ஆனால் வருகையில் வரும்போது நீ வருவேன்னு நினச்சிக்கிட்டு வந்தினா ஆண்டவர் சொல்வார், உன் வஸ்திரம் சுத்தமாக இல்லை, நான் வஸ்திரத்தை சுத்திகரிக்கும் போது நீ வரல, உன் வஸ்திரம் கரைத்திரையோடு இருக்கு, நான் அதை ஒழுங்குபடுத்தின காலம் வச்சுருந்தேன், அப்போ நீ வந்து ஒழுங்குபடுத்திக்கல, இப்போ உன் வஸ்திரம் அசுத்தமாக இருக்கு. ஆண்டவர் உனக்கு ரட்சணிய நாளை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் கடைசி வரைக்கும் நடந்து போய் சேர்ந்துடணும் ஆண்டவரே, ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. நான் எவ்வளோ நல்ல கணவன், எவ்வளோ நல்ல மனைவி, நான் எவ்வளோ நல்ல தகப்பனுங்கிறத விட
நான் எவ்வளோ நல்ல தேவ பிள்ளை என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.